ஸ்ரீ சாங்கதேவர் கதை. சாங்கதேவர் மிகச் சிறந்த சித்த புருஷர். இவர் 1400 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் இவருக்கு 1400 சீடர்கள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. இவர் தபதி நதிக்கரையில் மடம் ஒன்று கட்டிக்கொண்டு அதிலே தமது சீடர்களோடு வசித்து உபதேசம் செய்து வந்தார். தமது வல்லமையினால் வான வீதியிலே பறந்து சென்று பண்டரிநாதனை சேவித்து வருவார். இவ்வளவு சித்திகள் பெற்றும் இவருக்கு மன அமைதி உண்டாகவில்லை. ஆகவே இவர், நாள்தோறும் நாம் இவ்வளவு சீடர்களுக்கு பாடம் சொல்லி பயனென்ன? மன அமைதி என்பது என்ன என்பதை இன்னும் நாம் காணவில்லையே என்று ஏங்கினார். ஏ சாங்கதேவ், ஆனந்தியிலே ஞானதேவ் என்ற ஒரு சிறு பிள்ளை இருக்கிறான். அவன் பரிபூர்ண பிரம்மஞானி. அவனை தேடிச் சென்றால் உன் எண்ணம் நிறைவேறும் என்று அசரீரி ஒன்று கேட்டது. அந்த சமயம் பண்டரிபுரத்திலிருந்து ஞானதேவர் ஆனந்திக்கு வந்திருந்தார். அசரீரியின் குரல் கேட்டதும் சாங்கதேவர் ஒரு ஓலை எழுத நினைத்தார். ஆனால் ஞானதேவ் தன்னை விட வயதில் இளையவர் என்பது அவர் ஞாபகத்திற்கு வரவே, அவரிடம் நாம் எப்படி உபதேசம் பெறுவது? அவரோ இளைஞர். இந்த ஓலையில் நாம் அவரை எப்படி அழைத்து எழுதுவது என்று அவருக்கு ஒரு சந்தேகமும் தயக்கமும் வந்தது. நாம் அவரை வணங்குவதா அல்லது ஆசி கூறுவதா, எப்படி எழுதுவது என்று விளங்காமல் அவர் தன்னுடைய சீடனிடம் ஒரு வெற்று ஓலையை கொடுத்து அனுப்பினார். ஓலையை கொண்டு சென்ற சீடன் அதை ஞானதேவரிடம் கொடுத்தான். ஆனால் அதை கையில் வாங்கும் முன்பே ஞானதேவர் எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு வாசித்தாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் தன்னுடைய வாழ்க்கை வெற்று ஓலையாகிவிட்டது என்று கருதி அவர் வெறும் ஓலையை அனுப்பினாரா என்று கேட்டார் ஞானதேவர். பிறகு பிறவியின் துன்பம் நீங்க இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் மருந்து என்று பதில் எழுதி அனுப்பினார். ஞானதேவர் 65 கவிகள் கொண்ட ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அது சாங்கதேவ பாஷஷ்டி என்று வழங்கப்படுகிறது. உடனே சாங்கதேவர் தன்னுடைய சீடர்களையெல்லாம் அனுப்பிவிட்டு தனது யோக பலத்தால் ஒரு புலியை சிருஷ்டித்து ஒரு கருநாகத்தை சாட்டையாக பிடித்துக்கொண்டு ஆனந்தியை நோக்கி புறப்பட்டார். பழுத்த பழம் தொண்டு கிளம் இந்த வயதில் புலிமேல் ஏறி வருகிறது என்ற செய்தி நொடிக்குள் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. ஞானதேவர் அதை உணர்ந்து தம்முடைய 2 சகோதரர்களுடனும் தங்கை முக்தாபாயுடனும் ஒரு குட்டிச் சுவரின் மேல் ஏறி அமர்ந்து அந்த காட்சியை பார்த்தார். சாங்கதேவர் எதிரே புலியின் மீது வந்தார். ஞானதேவர் ஒரு குட்டிச் சுவரின் மீது ஏறி உட்கார்ந்திருப்பதை கண்டவுடன் சாங்கதேவரது கர்வம் குலைந்தது. புலியை விட்டு கீழே குதித்தார். கையிலிருந்த கருநாகத்தை வீசி எறிந்து ஞானதேவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். தன்னை வணங்கிய முதியவரை வாரி எடுத்து, தாங்கள் வணங்குவானேன், என்னுடன் வந்து அமருங்கள் என்று அருகே இருந்த ஆலமரத்தின் அடிக்கு அழைத்து சென்றார். அதன்பின் அவர் முதியவரான சாங்கதேவருக்கு ஞானத்தின் தன்மை, அதை அடையும் வழிகள், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம், பரமாத்மாவை மறைத்து சூழ்ந்திருக்கும் மாயையை அகற்றும் முறை, அகற்றினால் ஏற்படும் தெளிவு, எங்கும் பிரம்மமயம் எல்லாம் பிரம்மமயம் என்ற உண்மை, அந்த உண்மையை அறிந்து கொண்டதனால் ஏற்படும் நிரதிசயானந்தம், இவைகளை பற்றியெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் உபதேசித்தார். சாங்கதேவர் உபதேசம் பெற்ற அந்த பவித்திரமான வட விருட்சம் இப்பொழுதும் பசுமையாய் விளங்குகிறது. அதன் கீழ் நின்றாலே மனம் தூய்மை பெறுகிறது என்று புகழ்கிறது பக்தர் குலாம். அதன் பிறகு வடவிருட்சத்தின் அடியிலிருந்து எழுந்து
இருவரும் ஆசிரமம் சென்றனர். அங்கே ஞானேஸ்வரரின் தங்கை முக்தாபாய் அப்பொழுதுதான் சேலையை அணிய ஆரம்பித்திருந்த சமயம். ஆனால் ஞானேஸ்வரர் தடதடவென்று உள்ளே சென்றார். சாங்கதேவர் சற்றே கூசி வெளியே நின்றார். இது சுகபிரம்ம மகரிஷியும் வியாச பகவானும் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை ஒத்து உள்ளது. அதாவது வியாச பகவானுடைய மகன் சுகபிரம்ம மகரிஷி. ஒரு சமயம் வியாசரும் சுகபிரம்மமும் ஒரு சோலை வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு குளத்தில் பல தேவகன்யர் நீராடிக் கொண்டிருந்தனர். இளைஞனான சுகபிரம்மம் அவரை கடந்து சென்றார். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் நீராடிக் கொண்டிருந்தனர். அவருக்கு சற்று பின்தங்கி வந்த முதியவரான வியாசர் அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த தேவகன்யர்கள் உடனே தன்னுடைய உடைகளை எடுத்து தன் மீது போர்த்து கொண்டனர். அதை கண்ட வியாசர் அந்த தேவகன்யர்களை பார்த்து, இது என்ன அதிசயம்? என் மகன் இளைஞன். அவன் எனக்கு முன்னே சென்றான். ஆனால் அவனைக் கண்டு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. ஆனால் நானோ முதியவன். என்னை கண்டதும் நீங்கள் இப்படி பரபரப்புடன் உங்களுடைய உடைகளை தேடி எடுத்து உடுத்துவானேன் என்று கேட்டார். அதற்கு அந்த தேவகன்னியில் ஒருத்தியான அரம்பை, வியாசரே, சுகர் பூரண பிரம்மஞானி. அவருக்கு இந்த மரம் செடி கொடி எல்லாமும் நாங்களும் ஒன்றுதான். ஆனால் உங்களுக்கு நாங்கள் தெரிகின்றோம். நாங்கள் ஆடை அணிவதும் தெரிகின்றது. ஆனால் அவருக்கு இது எதுவுமே தெரியாது. இதுவே உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்று பதிலுரைத்தாள். அதைப்போலத்தான் ஞானதேவர் பிரம்மஞானி. சாங்கதேவர் தான் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை என்பதை உணர்ந்தார். ஞானதேவர் சாங்கதேவருக்கு தன்னுடைய வீட்டிலேயே சில நல்ல உபதேசங்களை கூறினார். அதன்பின் பண்டரிநாதனை குறித்து பஜனை பாடல்களை பாடினார் ஞானதேவர். பிறகு சாங்கதேவர் பண்டரிபுரத்துக்கு புறப்பட்டார். அங்கே சந்திரபாகா நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து பகவானை வழிபட்டு வரலானார். இறைவன் அவருக்கு கோவிலில் காட்சி தந்து சந்திரபாகா நதியின் அடியிலும் ஸ்ரீ பூமி நீளா சமேதனாக காட்சி தந்தார். பிறகு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, தங்களை தரிசிப்பதைக் காட்டிலும் பெரும் பேறு என்ன இருக்கிறது? திருவடியை மறக்காமல் இருக்க வரமருள வேண்டும் என்றார் சாங்கதேவர். இதன் பின்பு இவர் பல்வேறு சிற்றூர்களுக்கும் சென்று மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசம் செய்து வந்தார். கோதாவரி நதி தீரத்திலே கேசவர் கோயில் என்ற ஒரு கோயிலை எழுப்பி கும்பாபிஷேகம் முதலியன செய்வித்தார். இந்த சமயத்தில் கோதாவரி நதியை அடுத்துள்ள கல்யாணபுரம் என்ற நகரில் உள்ள ஒரு பக்தை தன் மகனை இழந்துவிட்டாள். இளம் விதவையான தன் மருமகளை அழைத்து கொண்டு கேசவர் கோயிலுக்கு வந்தாள். புண்ணிய ஸ்தம்பம் என்று பெயர் வழங்கும் அந்த கேசவர் சந்நிதி அவர்களை கவர்ந்தது. அங்கேயே 2 நாள் தங்கினாள். அவளும் மருமகளும் சாங்கதேவரை வந்து வணங்கினார்கள். மருமகள் அமங்கலி என்பதை உணராத அவர், உனக்கு நல்ல மகன் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார். இதை கேட்டதும் அவள் திகைத்து போனாள். பிறகு முதியவள் தன் கஷ்ட நிலையை அவரிடம் சொன்னாள். அதற்கு அவர், உன் மகன் மனைவி வயதடையும் முன்பே இறந்துவிட்டான். ஆனாலும் என் வாக்கு பொய்த்ததில்லை. உனக்கு பேரன் பிறந்தே தீருவான் என்றார். அவள் மேலும் நடுங்கி போனாள். விதவையான இளம் பெண்ணை அழைத்து கொண்டு கங்கைக்கு புறப்பட்டேன். உண்மையில் அவள் இறைவன் அருளால் மகனை பெற்றாலும் உலகம் ஏற்குமா என்று கண்ணீர் சொரிந்தாள். சாங்கதேவர் அந்த முதியவளை சமாதானம் செய்து அந்த புண்ணியஸ்தம்ப கிராமத்திலேயே வசிக்க வசதிகள் செய்து கொடுத்தார். அடுத்த 10வது மாதத்திலேயே அழகிய ஆண் குழந்தைக்கு தாயானால் அந்த பெண். அந்த குழந்தைக்கு விட்டல் என்று பெயரும் இட்டார் அவர். அதன்பின் சில வருஷங்கள் சென்றன. விட்டல் உபநயன பருவம் அடைந்தான்.
இதற்குள் அவர்கள் மீது பொறாமை கொண்ட வைதீகர்கள், விதவை பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் உபநயனம் செய்ய மாட்டோம் என்றனர். சாங்கதேவர் தமக்கு தெரிந்த நியாயங்களையெல்லாம் சொல்லியும் அவர்கள் ஏற்கவில்லை. ஆகவே பண்டரிநாதனிடமே சென்று முறையிடுவோம் என்று பண்டரிபுரத்தை நோக்கி விட்டல் அவனது தாய், பாட்டி மூவரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முறைப்படி கோயிலுக்கு சென்று வணங்கி ஒரு அந்தணர் வீட்டிலே தங்கினார்கள். இந்த நால்வரும் அந்நகரில் வாழ்ந்த அந்தணர்களிடமும் முழு வரலாறும் சொல்லப்பட்டது. பண்டரிபுரத்து அந்தணர்களும் உபநயனம் செய்விக்க முற்படவில்லை. மாமியும் மருமகளும் கவலையில் ஆழ்ந்தனர். குழந்தை விட்டல் கோவிலில் மணற்பரப்பிலே ஓடியும் ஆடியும் கழித்திருந்தான். சாங்கதேவர் பண்டரிநாதன் சந்நிதிக்கே சென்று முறையிட்டார். நாளை நானே வந்து உபநயனம் செய்விக்கிறேன் என்றான் இறைவன். உடனே வீட்டிற்கு வந்து 500 பேருக்கானபடி சமையல் திட்டமும் உபநயன சடங்குகளுக்கு வேண்டிய பொருளையும் சித்தம் செய்யுங்கள், நாளைக்கு உபநயனம் என்று சொல்லி அதற்கு வேண்டிய வசதிகளையும் செய்யலானார். மறுநாள் காலை எழுந்ததும் வைதீகர்களிடம் சென்று இன்று உபநயனம் நடக்கிறது, வரவேண்டும் என்றார். அவர்களோ பரிகாசமாக, பகவான் அருளால் பிறந்த குழந்தை என்றால் பகவானே நேரில் வந்து உபநயனம் செய்விக்கட்டுமே என்றார்கள். அதற்கு சாங்கதேவர், ஆம், இறைவனே வந்து நடத்தி வைக்கப் போகிறது நிச்சயம், நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்றார். பகவானே நேரில் வருவதானால் பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் சிலரும், வேடிக்கை பார்க்கும் நோக்கத்துடன் சிலருமாக சாங்கதேவர் தங்கியிருந்த மடத்தை நோக்கி திரண்டு எழுந்தனர். அவர்கள் முதலில் ஆலயத்துக்கு சென்றனர். அங்கே பண்டரிநாதன் இல்லை. பிறகு சாங்கதேவர் இருக்குமிடம் வந்து, கோவிலிலே இறைவன் இல்லை, இங்கேயும் காணோமே என்றனர். இங்கேதான் இருக்கிறார் என்று அவர் சொன்ன பின்பே இறைவன் மனையில் அமர்ந்து விட்டலனை அணைத்து கொண்டு மந்திரோபதேசம் செய்வது அவர்கள் கண்களுக்கு புலனாயிற்று. சாங்கதேவரது தவ வலிமையும் இறைவன் தாமே வந்து அடியவர்களுக்கு எளியனாய் விளங்குவதையும் கண்டு அவர்கள் மெய்மறந்தனர். ஆச்சாரச்சீலரான அவர்கள் இந்த இளம் பெண்ணின் சமையலை வியந்து வியந்து உண்டனர். 500 பேர்களுக்கு செய்த உணவுப் பொருள்கள் 5000 பேர்கள் உண்ட பிறகும் அட்சய பாத்திரம் போல் வளர்ந்தது. ஏற்கனவே பக்தியினால் பண்பட்டிருந்த மக்களது நெஞ்சம் இந்த சம்பவத்திற்கு பிறகு மேலும் நிறைந்தது. இதன்பின் சாங்கதேவர் துவாரகைக்கு யாத்திரையாக புறப்பட்டார். வழியிலே ஒரு அழகிய கிராமம். அங்கிருந்த யாதவ பண்டிதர் ஒருவர் இவருடன் துவாரகை செல்ல விரும்பினார். அப்பொழுது அவருடைய மனைவி பூரண கர்ப்பிணி. அவர் வீட்டிலே சொல்லாமல் புறப்பட்டு சென்று விட்டார். பிறகே அவளுக்கு தெரிந்தது. தானும் புறப்பட்டாள். உற்றாரும் உறவினரும் நடுவில் ஏற்படக்கூடிய சிரமங்களையெல்லாம் எடுத்து சொல்லி தடுத்தனர். அவளோ ஒரே பிடிவாதமாக துவாரகை நோக்கி செல்லலானார். நடுவில் ஒரு அடர்ந்த காடு. அங்கே வந்த பொழுது அவளுக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. வேதனை தாழாத அவள் கண்ணபிரானை எண்ணி மனம் உருகி, இந்த நிலையில் எனக்கு உதவி செய்யக்கூடாதா? சபை நடுவே பாஞ்சாலியின் மானத்தை காக்கவில்லையா என்றெல்லாம் புலம்பி அழுதாள். அழுது அழுது சோர்ந்து ஒரு மரத்தின் அடியிலே சுருண்டு படுத்துவிட்டாள். படுக்கும் முன், ஏ சாங்கதேவரே, நீர் இறைவனையே கண்டவர், என்னை காக்கும்படி சொல்லக்கூடாதா என்று மீண்டும் வேண்டி கண்ணயர்ந்தாள். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாலோ தெரியாது. யாரோ தன்னை தொடுவது போல் உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். முதியவளான ஒரு பெண்மணி, அம்மா, உன் கணவனின் குருவான சாங்கதேவர் என்னை அனுப்பி வைத்தார், எழுந்திரு என்றாள். அவள் எழுந்தாள். சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். வெகு சமீபத்தில் ஒரு அழகிய கிராமம் தெரிந்தது. பழைய வீடுகளும் குளங்களும் இடிந்தும் இடியாமலும் காட்சி தந்தன. வந்த பெண்மணி அவளது இடையிலே கை கொடுத்து மெதுவாக அணைத்து கொண்டு அந்த கிராமத்துக்கு அழைத்து கொண்டு போனாள். இந்த ஆபத்தான நிலையில் வந்து
உதவி செய்த அவளை புகழ்ந்து கண்ணீர் சொரிந்தாள் அந்த யாதவ பண்டிதரின் மனைவி. கிருஷ்ணாபாய் என்ற அந்த பெண்மணி உடனேயே அவளுக்கு வேண்டிய நல்ல ஆடைகளை கொடுத்து உபசரித்து தானும் அருகே உட்கார்ந்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றாள் அந்த பெண். கிருஷ்ணாபாயோ தாயினும் பன்மடங்கு அதிகமாக அவளை கவனிப்பதும் பத்தியம் செய்து போடுவதும் குழந்தையை தொட்டிலிட்டு தாளாட்டி பேணுவதுமாக பம்பரமாக சுழன்று வேலை செய்தாள். மனத்தில் அடக்க முடியாத நன்றியுடன் கண்ணபிரானை துதிப்பதோடு இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே வந்து உதவி செய்யும் கிருஷ்ணாபாயையும் கடவுளாகவே நினைத்தாள் அந்த யாதவர் மனைவி. ஓயாமல் அவள் மனம் கண்ணனையே நினைத்து துதித்தது. அங்கே துவாரகையில் சாங்கதேவரும் யாதவ பண்டிதரும் கோமதி நதியிலே நீராடி கோயிலை அடைந்தனர். அங்கே இறைவனை காணோம். இறைவன் கிருஷ்ணாபாயாக சென்று பணிகள் செய்வதை ஞான திருஷ்டியால் சாங்கதேவர் உணர்ந்தார். இருவரும் அந்த காட்டை நோக்கி நடந்தனர். அங்கே இதுவரையில் தாம் கண்டிராத ஊரொன்று இருப்பதைக் கண்டு அதிசயித்து ஊராரை விசாரித்து கொண்டு கிருஷ்ணாபாய் இருக்கும் வீட்டை அடைந்தனர். வீதியிலே ஒரு அழகிய பெண் விளக்கேற்றி கொண்டிருந்தாள். அவள் இவர்களை வணங்கி வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். யாதவ பண்டிதரின் மனைவி குழந்தையை எடுத்து சாங்கதேவரது திருவடிகளிலே கிடத்தினாள். அவர் ஆசீர்வதித்து பின் பண்டிதர் கையிலே கொடுத்தார். அதன் பிறகு சாங்கதேவர், அம்மா, உனக்கு யார் உதவி செய்தார்கள் என்று கேட்டார். அவள் தான் புறப்பட்டது முதல் இதுவரை நடந்தவைகளை விவரித்தாள். அந்த அம்மையார் எங்கே என்றார் சாங்கதேவர். வீதியிலே விளக்கேற்றி இப்பொழுது உங்களை அழைத்து வந்தாரே அவர்தான் என்று சொல்லிவிட்டு அம்மா அம்மா என்று அழைத்தாள் அவள். ஆனால் அங்கே கிருஷ்ணாபாயை காணோம். அதுவரையில் பணி செய்தது இறைவனே என்று விளங்க வெகு நேரமாகவில்லை அவர்களுக்கு. சாங்கதேவரது கண்களிலும் பண்டிதரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடிற்று. கண்ணா, துவாரகாபதே, உன் மெய்யடியாருக்காக எத்தகைய தொழிலையும் செய்ய முற்பட்டாயே. துணி துவைத்து வீடு பெருக்கி குழந்தையை குளிப்பாற்றி இவைகளெல்லாம் செய்தாயே. என் அப்பனே, உன் கருணைக்கு எல்லையும் உண்டா? ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் என்று உன்னை புகழ்வது போதாது, உன்னை எப்படித்தான் புகழ முடியும் என்றெல்லாம் புலம்பி புலம்பி மெய் சிலிர்த்தனர். பண்டிதரின் மனைவியோ, என்ன இறைவனா கிருஷ்ணாபாயாக வந்து நமக்கு இப்படி ஒரு பணி செய்தான் என்று ஆச்சரிய மிகுதியினால் அயர்ந்தே போனாள். சாங்கதேவரோ, இந்த பெண்ணுக்கு தரிசனம் தந்த நீ எனக்கு தரிசனம் தரமாட்டாயோ என்று ஏங்கியவராய் அவர்களையும் உடன் அழைத்து கொண்டு துவாரகை வந்து சேர்ந்தார். துவாரகையிலே 4 மாதங்கள் இறைவன் செய்த இந்த அற்புதத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார். பேதரி என்பது அழகியதொரு நகரம். அங்கே முஸ்லீம்கள் ஹிந்துக்களை கொடுமை செய்து வந்தனர். அங்கே சென்று மக்களை நல்வழிப்படுத்து என்று கட்டளை பிறந்தது சாங்கதேவருக்கு. உடனே சாங்கதேவர் புறப்பட்டார். வழியிலுள்ள ஒரு ஊரில் ஒரு வீர சைவரான பண்டாரம் இருந்தார். அவர் தன்னுடைய ஊருக்கு வரும் விஷ்ணு பக்தர்களை ஒரு குழியின் மேல் ஆசனம் அமைத்து அதில் உட்கார வைத்து அவமரியாதை செய்து வந்தார். மேலும் தம்மிடமிருந்த ஒரு நாய்க்கு சாங்கதேவன் என்று பெயரிட்டு அவர் மீது தமக்குள்ள பகையை தீர்த்து கொள்ள அது ஒரு கருவி என்று நினைத்தார். சாங்கதேவருக்கும் இது தெரியும். அந்த ஜங்கம குருவின் அழைப்பை ஏற்று ஊருக்குள் சென்றார். குழியின் மேல் அமைத்த ஆசனத்துக்கு அழைத்துச் சென்றார் அந்த ஜங்கம குரு. கண்ணனது பெயரை உச்சரித்து அந்த ஆசனத்தை நெருங்க நினைக்கும் முன் அது குபீரென்று பற்றி எரிந்து நொடியில் சாம்பலாயிற்று. உடனே அந்த குரு இவருடைய கால்களில் வீழ்ந்து வணங்கி தான் செய்த அபசாரத்துக்கு மன்னிப்பு கேட்டார். ஆசனம் மீண்டும் முன்போலாயிற்று. பிறகு விருந்துண்ண ஏற்பாடுகள் செய்தார் அந்த குரு. முறைப்படி எல்லோரும் அமர்ந்தனர். அந்த குருவும் அவரது சீடர்களும் கழுத்திலே எப்பொழுதும் சிவலிங்கம் அணிந்திருப்பர். உண்ணும் பொழுது அந்த கவசம் போன்ற பெட்டியை திறந்து தாம் உண்ணும் உணவை
சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்த பின்பே உண்பர். நிவேதனம் செய்ய பெட்டியை திறந்தனர் குருவும் சீடர்களும். சிவபெருமான் அங்கில்லை. அவர்களுடைய கைகளும் கால்களும் நடுங்கின. இதென்ன விபரீதம், ஒருவரது பெட்டியிலும் லிங்கங்களை காணோமே என்று தவித்தனர். அப்பொழுது சாங்கதேவர், ஒரு நல்ல ஜீவனை பட்டினி போட்டு நீங்கள் உண்பதையும் தாம் ஏற்பதையும் சிவபெருமான் விரும்பவில்லை என்றார். அதற்கு குரு சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு, நாங்கள் ஒருவரையும் உபவாசம் வைக்கவில்லையே என்றார். சாங்கதேவர், அடியேனது பெயருள்ள நாயை கீழ் அறையிலே ஒழித்து வைத்து அது பசியால் தவிக்க நாம் உண்பது தெய்வ சம்மதமில்லை. சிவபெருமான் தாமே அந்த லிங்கங்களை நாயின் வயிற்றில் வைத்துவிட்டார் என்றார். நாய் பந்தியின் நடுவே அழைத்து வரப்பட்டது. ஏ சுவானமே, லிங்கங்களை கொடு என அது வாய் திறந்து சிவலிங்கங்களை கக்கியது. ஜங்கமகுரு வெற்றி போனார். அதன்பின் பேதரிக்கு சென்றார் சாங்கதேவர். ஏற்கனவே இந்துக்களை அந்த ஊர் மக்களும் அரசனும் பகைத்து துன்புறுத்தி வந்தனர். அவர் தமது பஜனை கோஷ்டியருடன் அந்த நகரத்தின் தலைவாயிலே நாமகீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் அரசனால் ஆதரிக்கப்படும் ஒரு அந்தணர் வந்து, இவ்வூரில் அரசன் காது கேட்க இப்படி பஜனை செய்தால் தண்டனைதான் கிடைக்கும் என்றார். அரசன் மகள் பாம்பு கடித்து இறந்து 3 நாட்கள் ஆகின்றன. அந்த விசனத்தில் மூழ்கிய அரசன் இன்று அயர்ந்து நித்திரை செய்கின்றார். இங்கே பக்திக்கும் பாகவதர்களுக்கும் இடமில்லை, வந்த சுவடு தெரியாமல் திரும்பும் என்று மேலும் சொன்னார். பாம்புக்கடியா, நான் எழுப்புகிறேன் என்று அரசனிடம் தெரிவியும் என்றார் சாங்கதேவர். அந்தனர் ஓடினார். அரசரிடம் தெரிவித்தார். அரசன், நூற்றுக்கணக்கான மந்திர தந்திரங்கள் செய்தாயிற்று, இதையும் செய்து பார்த்து விடுவோம் என்றான். சாங்கதேவர் பக்தர்கள் பின்தொடர அரண்மனையில் நுழைந்து அந்த பெண் படுத்திருக்கும் இடம் வந்தார். இவர் காபீர் ஆயிற்றே என்று எண்ணிய அரசன் எழுந்து மரியாதை செய்து மகளை காட்ட முயல அவர் அவனிடம் துளசி தீர்த்தம் கொடுத்து, இதை நீரே உள்ளே சென்று உன் புதல்வியின் மீது தெளிக்க வேண்டுமென்றார். அடுத்திருந்த அறையில்தான் அந்த பெண்ணின் உடல் கிடந்தது. துளசி தீர்த்தத்தை தெளித்தான் அரசன். மறுகணம் அந்த பெண் கண்ணை விழித்தாள். எழுந்து உட்கார்ந்தாள். அரசன் திகைத்து போனான். ஓடி வந்து அவருடைய கால்களில் பணிந்தான். அரண்மனையிலே ஒரே ஆனந்தம் நிலவியது. அரசன் பிற மதத்தார்கள் துன்புறவோ மனம் நோகவோ செய்வதில்லை என்று வாக்களித்தான். மேலும் நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த அரசனுக்கு பல போதனைகளையும் செய்தார் சாங்கதேவர். அரசன் அவர் சொற்படி ஆட்சி புரிவதாகவும் வாக்களித்தான். அதன்பின் தான் எங்கே சமாதி அடைவது என்பதை இவர் பண்டரீநாதனையை கேட்க, கோதாவரி நதிக்கரையில் உள்ள புண்ணிய ஸ்தம்பம்தான் என்ற சொற்கள் இறைவனது கட்டளையால் எழுந்தன. பிறகு இவர் தன் சீடர்களுடன் கோதாவரி தீரம் வந்து பஜனையிலும் தியானத்திலும் ஈடுபடலானார். கேசவ சுவாமியும் விட்டலும் இவர் அருகே இருந்து எப்பொழுதும் பக்தியையும் தெய்வ நம்பிக்கையையும் நாட்டிலே பரப்பி வந்தனர். அதன்பின் ஒரு புனிதமான நன்னாளில் பாண்டுரங்கனுடன் அவர் இரண்டர கலந்தார். புண்ணிய ஸ்தம்பத்திலே இன்றும் இவரது சமாதி விளங்குகிறது. 12 வருடங்களுக்கு பின் மீண்டும் ஒருமுறை விட்டல் கேசவசுவாமி இவ்விருவருக்கும் தரிசனம் தந்து கடமையை நல்ல முறையில் செய்யும்படி வற்புறுத்தி சென்றார் என்று சரித்திரம் கூறுகிறது.